ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 24 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி காப்பர்நகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலினத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் என்ப பிள்ளைகளே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் தருகின்ற வாசகங்கள் நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்பதை இப்பொழுது நாம் சிந்திக்கின்றோம். அன்பு இறை மக்களே, கடந்த மாதம் முழுவதும் நாம் சிந்தித்தோம். நாம் வாழ்வு பெறுவதற்கு, இல்லை என்ற நலமாக இருப்பதற்கு நாம் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மைய சிந்தனையாக யோசித்தோம் என்றால், உண்மையிலேயே நாம் நம்முடைய உள்ளம் நலமாக இருந்தால்தான் நம்முடைய உடலும் நலமாக இருக்கும். நம்முடைய உள்ளம் சரியாக இருந்தால்தான் உடலும் சரியாக இருக்கும். அப்படி என்றால் இந்த உள்ளத்திற்கும் சரியான மருந்து எது, உடலுக்கு சரியான மருந்து எது சொல்லுங்க? நம்ம உடலுக்கு மருத்துவர்கிட்ட போவோம். ஆனால் உள்ளத்திற்கான அருமருந்து எது? கடவுள். எனவே சொன்னோம், அச்சம் தவிர நம்பிக்கை கொள், அச்சம் தவிர நம்பிக்கை கொள். அப்போ இந்த உலக பிரகாரமான அச்சங்களை தவிர்த்து விட்டு கடவுளை மட்டும் நம்புவது உள்ளத்திற்கு பலம் சேர்க்கும். இது முதல் மாதம் முழுதும் பார்த்தோம். உள்ளத்துக்கு பலம் சேர்க்கும். உள்ள பலமாக இருந்ததுன்னா உடலும் நலமாக இருக்கும். இரண்டாவதாக இந்த மாதம் முழுவதும் நாம் ஒற்று சிந்தனையாக சிந்திப்போம். இரண்டாவது சிந்தனை, வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் ஒரு சிறு காரியங்கள் சொல்லுவேன், ஆனால் அதை உங்கள் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் அலசி பாருங்கள், யோசித்து பாருங்கள். உங்களுக்கு கடவுள் வெளிப்படுத்துவார். உங்கள் உள்ளத்தில் கடவுள் இது என்று சொல்லி வெளிப்படுத்துவார். சரிதானே? அதற்காக நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சிந்தனை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் யோசிக்கின்ற பொழுது கடவுள் உங்களுக்கு இதை குறித்து இன்னும் அதிகமான புதிய சிந்தனைகளை அவர் வெளிப்படுத்துவார். அப்போ தான் நீங்கள் வாழ்வு செய்ய முடியும். இல்லைன்னா காதோட கேட்டு அந்த அப்படியே போயிடும்.
அப்போ காதோட கேட்ட மட்டும்னா அது வேஸ்ட்டு, குப்பையில் கொட்டுறது போல், சாப்பாடை வாங்கி குப்பையில் கொட்டுறது போல். அப்போ அது இது ஒன்றுக்கும் பயன்படாது. அதனால் நீங்கள் வாங்கி உங்களுக்குள் யோசியுங்க, நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த 2வது மாதத்திலே இந்த 2வது சிந்தனையாக நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்று பார்ப்போம். இல்லை, இந்த மாதம் முழுவதும் ஒரு சிந்தனை. அதாவது எப்பிக்யூரியன் லைஃப் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? எப்பிக்யூரியன் லைஃப். அது என்ன அப்படின்னா, ஈட், ட்ரிங்க் அண்ட் மேக் மெரி. சொல்லுங்கள், ஈட், ட்ரிங்க் அண்ட் மேக் மெரி. சரியா? ஈட், ட்ரிங்க் அண்ட் மேக் மெரி அப்படின்னா என்னது? நல்லா என்னது? சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும்? நல்லா கூத்தடிக்கணும், நல்லா கூத்தடிக்கணும். இல்லை, இன்றைக்கி நீங்கள் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் இல்லை நம்ம சென்னையில் எல்லா சென்டர்லேயும் அதை கொண்டு வந்திருக்கோம். வெளிநாடுகளில் இருந்தது இங்கே. ஏன்னா இந்த பிள்ளைங்க நல்லா என்னது, இந்த ஐடி கம்பெனியில் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வேலை செய்ய வைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். சம்பாதிச்சதை எங்கே கொண்டு சேர்த்துடக்கூடாது? வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அதனால் அங்கேயே பக்கத்துலேயே அந்த கேளிக்கை விடுதிகள் நிறைய வச்சுருப்பான். அப்போ இங்கே வேலை செய்கிற எல்லாருக்கும் என்னென்னா, அந்த கேளிக்கை விடுதிக்கு கண்டிப்பாக போகக்கூடிய சூழல். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் போனோம், ஒரு பர்த்டேனா அங்கே போனோம், இல்லை ஒரு சாதாரண ஒரு வீக்கெண்ட்னா போனோம். போகலைன்னா என்னால் வாழ பிழைக்க தெரியாமல் சம்பாதிச்சேன்னு அப்படியே ஆயிடுது. அப்போது எல்லாரும் அங்கே போனவுடனே எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு அதே விடுதி பக்கத்தில் அந்த விடுதி வச்சுருப்பேன் யார் அப்படின்னா, அந்த கம்பெனிக்காரனோடு சேர்ந்த கூட்டாளி கழுதைகள், அந்த கள்ளத்தனம் செய்யக்கூடிய திருடர்கள் தான் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன செய்யறோம்? இவன் காசை கொடுப்பான், என்ன செய்வான்? வீட்டுக்கு போகாமல் இவங்க இந்த கடையிலே இருப்போம். என்ன செய்கிறோம்? காசை கொடுத்தது மாதிரி கொடுத்து முக்கால்வாசி காசை அவங்களே என்ன செய்கிறாங்க? வாங்கிக்கிறாங்க. எனவே அருமையான என் நண்ப பிள்ளைகளே, இந்த கலாச்சாரத்தை உண்டு பண்ணுகிறான். என்னையா? சாத்தான் உண்டு பண்ணுகிறான். சரியா? அதனால் நல்லா என்ன செய்யணும்? சாப்பிடணும், குடிக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும். சரியா? ஏன்னா நம்ம நன்மையில் கூட ஒரு சின்ன குழந்தை படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகிட்ட கேட்கும்போது, சாமி நல்லா சம்பாதிக்கணும், சாமி நல்லா ஜாலியாக இருக்கணும். உண்மையில் இயல்பாக சொன்ன, நல்லா சம்பாதிக்கணும் சாமி, நல்லா ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருப்பது தப்பு இல்லை, ஜாலியாக இருக்கிறது தப்பு இல்லை, நான் அதை தப்பாக சொல்லலை. ஆனால் ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இது கூடலை பார்த்து எங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லா வச்சுக்கணும், அவங்கள சந்தோஷமாக வைக்கணும், அந்த ஒரு வார்த்தை, வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவை நான் சந்தோஷமாக வச்சுருக்க வேண்டாம். அப்போ எங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷமாக வைப்பேன், அதனால் நான் சந்தோஷமாக இருப்பேங்கிற அந்த சந்தோஷத்துக்கும், நான் நல்லா சம்பாதிப்பேன் ஃபாதர், நல்லா படிப்பேன், நல்லா சம்பாதிப்பேன், நான் ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை பாருங்கள், யோசித்து பாருங்கள். அப்போது அந்த ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை, அதுக்கு பேர் தான் அந்த எப்பிக்யூரியன் கல்ச்சர். சரிதானே? இந்த சிந்தனை அந்த ரோமையர்கள் கலாச்சாரம் இருக்குல்ல, ரோமையர்கள் கலாச்சாரத்தில் நிறைய இருந்துச்சு. அதனால் என்ன, ஜாலியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்தாங்க. அதனால தான் அந்த பெரிய பெரிய கேலரி கட்டினாங்க. கேலரினா என்னது? இப்போ நம்ம ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் பெரிய மைதானம் அது போல் கட்டு. அப்போ அதை கட்டி வச்சுக்கிட்டு அவங்க சுற்றி உட்காந்துக்கிட்டு நல்லா சாராயம் குடிக்கிறது, அங்கே குடிச்சுக்கிட்டு திராட்சை மதுவை குடிக்கிறது, எல்லாத்தையும் திங்கிறது, அந்த பிரெட்டு இருக்கிட்ட எல்லாம் தின்னுட்டு அங்கே கேளிக்கை விடுதிகள் நடக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதில் ஒரு இதுதான் கிறிஸ்தவர்களை எல்லாம் கொன்று போட்டாங்க தெரியுமில்ல, கிறிஸ்தவர்கள்லாம் கொன்றாங்க. அப்போ கொல்ல வச்சு அவர்கள் கொல்லுவதை பார்த்தா இவ்வளோ கஷ்டம். அப்போ சிங்கங்கள் மனிதர்களை பிடித்து கடித்து கொல்லுவதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா அவங்க மனுஷங்களா சொல்லுங்க, இப்போ இங்கே நம்ம ஊரில் நீங்கள் நிறைய பேர் இருக்கு, இப்போ அவன் அயோக்கியம், இவன் அயோக்கியம், இவனா பேசவே முடியாதுன்னு நீங்கள் நிறைய பேரை சொல்லுவீங்க உங்களுக்குள்ளே, இவன் வழங்காத அவங்க அப்படி சொல்லுவீங்க. ஆனால் நம்ம ஊரில் உள்ள யாரையும் எடுத்துங்க, ஒருத்தர் யாராவது அடிபட்டு இருந்தனாக்க நம்ம ஊரில் உள்ள எல்லாரும் என்ன சொல்லுவோம்? உடனே ஒரு 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 உணர்வு. அதனால் நம்ம யாரும் மோசம் இல்லை, எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைகள், எல்லாரும் பிரகாசம், எல்லாரும் நல்லவங்க தான். சரியா? ஆனால் அங்கே பாருங்கள், எல்லாரும் கூடி உட்காந்து 1000, 2000, 5000 பேர் சுற்றி உட்காந்து அங்கே சிங்கம் தலையை கடிக்கும், எதை கடிக்கும், எப்படி அது அழகாக இருக்கும். ஒரு படத்தை பார்த்தா ஒரு சந்தோஷம், ஒரு வடிவேல் ஜோக்கை பார்த்தா சந்தோஷமாக சிரிக்கலான்ட்டு வச்சுக்கிங்க. இது அந்த உயிர்கள் பலி போவதை கூட ரசிச்சிருக்காங்கன்னா அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ கொடியதாக இருக்குது. ஏன்னா அவங்க ஜாலிட்டே போய் அந்த மது, அந்த குடி, அந்த ஜாலி கடைசியில் எங்கே கொண்டு விட்டுட்டு சக மனிதனை கொன்று ரசிக்கின்ற அளவுக்கு கொடூரமான உள்ளத்தை கொடுத்து விட்டது. அதனால தான் ஒரு ஃபாதர் சொன்னாங்க,
ரொம்ப கறி 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 மீனுண்டு அதாவது கறிட்டு சாப்பிட்றாங்க. ஃபாதர் எனக்கு என்னக்கும் இருக்காது என்ன அப்படின்னா, அந்த கறியை சாப்பிடும்போது கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா அந்த கோழியோ இல்லைன்னா அந்த ஆட்டையோ வெட்டும்போது அந்த கோழிக்கு அந்த ஆட்டுக்கு என்ன உணர்வு இருக்கும்? ஐயோ என்ன கொல்றானே, ஐயோ என்ன கொல்றானேன்ட்டு அந்த பதட்டம் இருக்கும் இல்லையா? அந்த எல்லா பதட்டமும் அந்த அந்த சதைக்குள்ள உணர்வாக இருக்கும். அந்த சதையெல்லாம் ஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் பாருங்களா, அந்த ஊசி போடும்போது அது வர அப்படி சாஃப்டாக இருக்கும். ஊசி போடும்போது இப்படி டைட் பண்ணுவோம் இல்லையா? டைட் பண்ணோன்னே ஏய் டைட் பண்ணாத அப்படின்னு சொல்லி இருக்கோம். டைட் பண்ண என்ன ஆயிரும்? வீங்கிரும். பயத்தில் என்ன செய்யுது? அந்த சதையெல்லாம் இறுகிருது. அதே போல் சாக போகிற அந்த கோழியோ சாக போகிற அந்த ஆடோ பயத்தில் இறுகிறோம். அந்த சதையை நம்ம திங்கும்போது அந்த உணர்வு நம்மளை பாதிக்கும். அந்த பதட்ட உணர்வு நம்மளை பாதிக்கிட்டு ஒரு ஃபாதர் அழகாக பிரசங்கம் சொன்னார், மறக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட இந்த உணவை சாப்பிட்டு 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 அவருடைய மனசு எப்படி ஆகிட்டு பார்த்தீங்களா? கொடூரமாகிவிட்டது. இதுதான் எபிக்யூரியன் கல்ச்சர். அது அந்த ரோமையர்கள் காலம், கிரேக்கர்கள் காலம், அந்த இதிலெல்லாம் பயங்கரமாக நிறைய இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் பிறக்கிறாரு. பிறந்து என்ன சொல்கிறாரு? ஏன்னா ஆண்டவருடைய தண்டனை உங்களுக்கு தெரியும். சிலுவை மரணம் எப்படிப்பட்ட மரணம் இல்லையா? ஒருத்தர சிலுவையில் நேரே அடித்து கொள்றதுக்கும் போகும்போதெல்லாம் அடித்து சித்திரவதை பண்ணி எல்லாரையும் பார்க்க வச்சு கொள்றதுக்கும் இவ்வளோ இது. அதான் சிலுவை மரணம் அவ்வளோ கொடியது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கே இருந்தது. சரிதானே? அப்போது என் அன்பு பிள்ளைகளே, இந்த எபிக்யூரியன் கல்ச்சர் இருந்த காலத்தில், இந்த ஒரு கலாச்சாரம் இருந்த காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பறந்து சொல்கிறாரு, எப்பா சாப்பாடு 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 என்று சொல்லுகிறீர்களே, அது உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்காதுப்பா. வேறு ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்காது. மெய்யான வாழ்வாகிய இந்த நான் தரக்கூடிய உணவு என் உடல். அப்போ தந்தையாம் கடவுள் தன்னுடைய மகனை உணவாக அனுப்புகின்றார். நல்லா யோசிக்கிறோம். இங்கே இருக்கிற இந்த உலகத்தில் எத்தனையோ சாப்பாடு இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? இட்லி இருக்குது, தோசை இருக்குது, புரோட்டா இருக்குது, சப்பாத்தி இருக்குது, கொத்து புரோட்டா இருக்குது, லெக் பீஸ் இருக்குதுன்னு நிறைய இருக்குது. இன்றைக்கி பிள்ளைங்களை பாருங்கள். இன்றைக்கி இளையோர்களுடைய தினத்தை கொண்டாடுறோம். இளையோர்களுக்கு அதிகம் பிடிச்சது எது அப்படின்னாக்க சாப்பாடு. அப்படி தானம்மா? அதிகமாக பிடிச்சது என்னது சொல்லுங்கள்? அப்பா அம்மா பிரியாணி. இதில் எதில் பிடித்தது இளையோர்களுக்கு அப்படின்னா அவ்வளோ பேரும் பிரியாணி, அப்புறம் அப்பா அம்மாவை. சரியா? அப்போ யோசித்து பாருங்கள். இன்றைக்கி சாப்பாடுனா அவ்வளவு கொள்ள பிரியமாக இருக்குது. சரியா? அப்போ அதில் பார்க்குறோம். அப்படி அல்ல. இன்றைக்கி முதல் வாசகத்தும் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, முதல் வாசகம் இஸ்ராயல் மக்கள் அந்த பாலைநிலத்தில் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மோசே அவர்களை மீட்டு எங்கே கொண்டு வராரு? விடுதலை வாழ்வு கொண்டு வர்றாரு. அப்போ அடிமைத்தனத்திலிருந்து சாட்டை அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வர்றாரு. இப்போ பாறை நிலத்தில் இருக்கும்போது இங்கே ஒரு காரியம் நடக்குது. என்ன இருக்குது? அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தானே இருக்கும். அப்படி இருக்குது. உடனே வயிற்று பசி வந்த உடனே என்ன சொல்கிறாங்க பற்றியெல்லாம் நல்லா கவனிச்சிக்கணும். இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நிலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? அடிமையிலிருந்து மீட்டு விடுதலை தந்து அந்த செங்கடல் வழியெல்லாம் கலந்து சந்தோஷமாக வந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் செய்த அந்த செங்கடல் அற்புதம்லாம் மறந்து போய் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எகிப்திலேயே இறைச்ச நல்லா தின்னுட்டு அப்பத்தை தின்னுட்டு அங்கே அவங்க கையில் நாங்கள் செத்து போயிருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கோம். அங்கேயே ஆண்டவர் எங்களை எகிப்தியர் கையாலேயே கொன்று இருக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, செத்தாலும் நாங்கள் எப்படி தான் சாவோம்? தின்னுட்டு தான் சாவோம். இன்றைக்கி பாருங்கள், புரோட்டா அடிப்பான், வயிறு இருக்கும், இருந்தாலும் முடியாது. கூட 2 புரோட்டாவை எடுத்து அடில அப்படின்னு சொல்லிட்டு கூட 2 முட்டையை கொடுல அந்தால போடுறது. எப்படி பாருங்கள், அப்படி ரொம்ப உணவுக்கு மேலே அதீத ஆர்வத்தை இந்த உலகம் நிறைய திணிக்கிறது. அப்போ அப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படி அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எப்பா அவர் அற்புதம் செய்கிறாரு உணவு. அப்போ முதல் நேரம் தேடி வந்தவங்க எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி வந்தாங்க, ஆண்டவர் தேடி வந்தாங்க. ஆண்டவர் உணவு கொடுக்குறாரு. இப்போ தேடி வருகின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனை மாறி இருக்கிறது. ஏன்னா அவர்கள்ட்ட அவங்க சொல்லும்போது அவர்கள் என்ன கேட்குறாங்க? எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நல்ல பிள்ளைகளாக ஒரு வார்த்தை கேட்கிறாங்க. ஆனால் அடுத்தால ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் பாருங்கள். உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருள் அடையாளம் காட்டுகின்றீர்?
அதற்காக என்ன அருள் செயல் செய்கிறீன்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீர் என்ன அருளடையாளம் காட்டுகிறீன்னு அவங்க கேட்குறாங்க. அப்போது அவங்க மனசில் எது தங்கலை? ஆண்டவர் ஏற்கனவே செய்த அந்த அருமடையாளம் அவங்க மனசில் தங்கலை. அப்போ பகிர்ந்தெடுத்தார்ல. அப்போ இவ்வளோ பேருக்கு பகிர்ந்தெடுத்தாருன்னா இவர் ஒரு வித்தியாசமான ஆள், இவர் கடவுளுடைய பிள்ளை, இவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரலை. அதனால் அவங்களுடைய சிந்தனை அவருக்கு தெரியுது, வேறு ஒரு காரியத்திற்காக அவங்க வந்திருக்காங்க. எனவே ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்காது, மாறாக ஆண்டவரை நம்புவதே உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். எனவே அதனால சொல்றாரு, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரம் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லுகிறேன். எனவே அருமையான என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் எனக்கு சுகமில்லாமல் இருக்குது, அதனால் இன்றைக்கி பூசைக்கு போய் நான் நற்கருணை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு யாராவது நீங்கள் என்னைக்காவது செஞ்சுருக்கீங்களா? உங்கள் உடல் சுகத்துக்காக இன்னைக்கு சுகமில்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு இது, அது வயிற்று வலியோ இல்லை தலைவலியோ இல்லைனாக்கா ஏதோ ஒரு இருதய வலியோ இல்லை ஏதோ உடம்பு உபாதை இருக்கிறது, நான் பூசைக்கு போயிட்டு நற்கருணையை நான் மருந்தாக உட்கொண்டு வரேன் அப்படி யாராவது ஒரு நாள் என்னைக்காவது செஞ்சுருக்கீங்களா? இங்கே கை தூக்குங்க. மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இல்லை, உங்கள் மனசுக்குள்ளே யாராவது யாரும் செய்யல. பெரிய ஆட்கள் அம்மாமார்கள்லாம் அப்படி யோசிக்க கூட இல்லையா? சரி சரி ஆண்டவரே உடம்பா வலிக்க இன்னைக்கு, சரி நான் ஆண்டவரே உங்களுடைய நற்கருணையை சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் எனக்கு பலமாகும், சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள செய்தீங்களா? செய்கிறீங்களா? எப்போல்லாம் நீங்கள் அதை செய்கிறீங்களோ அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. மற்ற சாப்பாடு மற்ற மருந்தெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இந்த தெய்வீக அருமருந்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே நான் மருந்து மாத்திரம் அது ஒரு கரையில் எடுக்க, ஆனால் மெய்யாகவே சுகமளிப்பது நீர்தான் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை கொடுக்கணும். கையிலிருந்து ஆண்டவரே நற்கருணை, ஆண்டவரே அருமருந்தே எங்கள் உடல் நோயை சுகப்படுத்தும். எல்லாரும் இதை ஜெபிக்கணும். நம்ம கண்டிப்பாக கடவுளே என்னை ஆசீர்வதியும், என்னை சுகப்படுத்தும் அப்படின்ட்டு என்ன ஜெபிக்கணும். இங்கே ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற இல்லை டாக்டர் கொடுக்குற மருந்து வேலை செய்யும். அதனால் மாத்திரை போட்டும் ஜலத்தில் சுகமாக மாட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இங்கே இதான் முக்கியம், அந்த விசுவாசம். இது சரியாக இருந்தால் அங்கே கண்டிப்பாக மாத்திரையோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோ உங்களுக்கு சத்தாக மாறும். அதனால் அடிப்படை இதுதான் என் அன்பு பிள்ளைகளே. இங்கே நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் பக்தியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, கரெக்டாக இந்த நன்மை வாங்கும்போது யாரும் பேச மாட்டீங்க, பக்தியை வாங்குவீங்க. பக்தியை வாங்க ஆரம்பிச்சிருங்க, அப்படியே போய் திரும்ப போய் முழங்கால் போட்டுட்டு சப்பாடி மாதிரி உடனே டொபக்குண்டு உட்கார மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வேண்டாருங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, உடலில் வருத்தம் இருக்குது, ஆண்டவரே சுகப்படுத்துன்னு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே பக்கத்தில் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டேன். அதுதான் அப்போ இதுதான் மெய்யான ஒரு விசுவாசம். ஆண்டவரை இப்போ இன்னைக்கு நம்ம நன்மை கொடுக்கும்போது யோசிங்க, எல்லாரும் நன்மை வாங்குற எல்லாரும் இதை யோசித்து, உடல் எல்லாத்துக்கும் உடல் உபாதை இருக்கும். நற்கரை வாங்கினோடனே அதை போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அந்த பாட்டு இப்போ முடிகிறது வரை ஜெபியுங்க, முழங்கால் போட்டு ஆண்டவரை சுகப்படுத்தும். வேற ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம், குட்டி பிள்ளைன்னு சொல்கிறது மாதிரி சொன்னதே திரும்ப சொல்லுங்கள், வேற ஒன்றும் வேண்டாம். ஆண்டவரை இயேசுவே சுகப்படுத்தும். என்ன காரியம் தான் சரிதான், உடம்புக்குள்ள உள்ள காரியம் சுகப்படுத்து. அந்த பாட்டு முடிகிற வரை அதை ஜெபிச்சுக்கிட்டு உட்காருங்க, இந்த ஆண்டவர் சுகப்படுத்துவார். ஆமாவா இல்லையா? இல்லையோ? அந்த விசுவாசம் வேணுமே, நல்லா உறுதியாக வேணும். ஆண்டவர் சுகப்படுத்துவார், நம்பணும். சரிங்களா? அதனால் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அருமருந்தாக ஆண்டவர் இன்று தன்னை உணவாக கொடுக்கிறார். இன்னைக்கு யாருடைய ஒரு விழானா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஜான் மரிய வியானி பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலர். இன்னைக்கு பங்கு தந்தையர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய விழாவாகும். சரிதானா? அவருடைய பாதுகாவலர். அவர் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன தெரியுமா சாப்பிட்டாரு? வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான். என்ன சாப்பிட்டாரு? வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான். சாத்தான் அதையும் தூக்கி தின்னுட்டு அந்த பானையை கமுத்தி போட்டுருமா சாத்தான். அது கூட அதை கொடுக்க விடாதான், ஜெபிக்கவே விடாதான். எல்லாத்தையும் தட்டி போடுமா அவர் ரூமில். அவ்வளவு சாத்தான் சோதனை பண்ணியிருக்கு. ஆனால் அவர் ஜெபித்தே என்ன செய்தார்? சாத்தானை வென்று மிகப்பெரிய புனிதராய் அவர் மாறி இருக்கிறார். சரிங்களா? அவர் படிப்பே வராதுன்னு அவரை ஒதுக்குனாங்க, படிப்பே வராது அப்படின்னாங்க. ஆனால் படிப்பு வராத கழுதை, ஆனால் இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவைன்னு சொன்னார். படிப்பு வராத கழுதை, ஆனால் இந்த கழுதை யாருக்கு தேவை?
ஆண்டவருக்கு தேவை. அந்த கழுது மேலே தான் உட்கார்ந்தவர் போவார். அவர் என் மேலே உட்கார்ந்தா போதும், கடவுள் என்னை பயன்படுத்துவார்னாரு. மிகப்பெரிய புனிதராய் அவர் மாறி இருக்கிறார் அருமையானவர்களே. எனவே அவரை இன்று நம்முடைய இளையோர்களுக்கு நம்ம ஒரு அடையாளமாக கொடுப்போம். இன்றைக்கி இளைஞர் ஞாயிறு கொண்டாடுறோம். இளையோர்கள் சொல்லுவாங்க, சில நேரங்களில் ஒரு தாழ்வு மனம், நான் என்னால் ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைங்க, உங்கள் வீட்டில் ஒன்றுங்களை கழுதுன்னு திட்டிருப்பாங்க. பரவாயில்ல, நான் கழுதையாக இருக்கிறேன், ஆனால் இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்கள். இளையோர்களே, இளம்பெண்களே என்ன சொல்லணும்? இந்த கழுதை நான் கழுதை தான், ஆனால் இந்த கழுதை யாருக்கு தேவை? என் ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் ஆண்டவரை மட்டும் பிடிச்சிக்கிங்க, கடவுள் உங்களை உயர்த்துவார். ஆமென்.